இன்றைக்கி நம்ம கனகமாச்சத்திரம் ஊராட்சிக்கு உட்பட்ட விபிகேபுரத்தில் தான் வாக்கு கேட்டு வீதியிலே போனோம். அப்போ இந்த வீதிகளில் நீங்கள் பார்ப்பீங்க இந்த காணொலியிலேயே, இந்த இடத்துல 2 லட்சம் மதிப்பீட்டில் போடப்பட்ட சாலை தான் இது. அந்த சாலை வந்து 4 அடி 5 அடி கூட இல்லை சாலை, ஆனால் 2 லட்சம் மதிப்பீடு. அதை தாண்டி நம்ம போகும்போது இந்த ரோட்டில் அப்படி இருக்கு பாருங்க, இதெல்லாம் குண்டு குழியமாக தான் இருக்குது. சாலை போடும்போது 2 லட்சம் மதிப்பீட்டில் ஒரு சாலையை கூட முழுசாக போடல. தெரு விளக்குகள் ஒரே ஒரு விளக்கு தான் எரியுது. அதுக்கப்புறம் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா சாலையுமே வந்து இருட்டாக தான் இருக்குது. இந்த இருட்டுக்குள்ளே தான் நம்ம மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக வாக்களிக்கிற இவர்கள் நமது மக்கள் வாக்கு பெறுகிற அரசியல்வாதிகள் நமக்கான அடிப்படை வசதி சாலை, இந்த மின்விளக்கு சரியாக நமக்கு தராத ஒரு நிலையில தான் இந்த ஆட்சியும் அதிகாரமும் நடக்குது. இந்த காவாவெல்லாம் பாருங்க, எல்லா காவாவும் வந்து குப்பைகளால் நிரம்பி கொசு உற்பத்தி ஆகிற இடமாகவும் நம்ம பிள்ளைங்களுக்கு நோய் உற்பத்தி செய்கிற கொசு உற்பத்தி செய்கிற ஆலையாக இந்த காவாலாம் செயல்படுது. காவா கட்டுறாங்க, ஆனால் அந்த கழிவு நீரை எங்கே போய் சுத்திகரிக்கிறாங்க, அது என்னவாகுதுங்கிறது யாருக்குமே ஏரியில் கலக்குது, இல்லை ஆற்றுல கலக்குது. அதை சுத்திகரிச்சோ இல்லை அதை சுத்தமாக அதுலேருந்து வந்து நோய் தொற்றுகள் ஏற்படாத ஒன்றும் அதில் வந்து கொசு உற்பத்தி ஆகாமல் அந்த நீரை வந்து சுத்திகரிக்கிறதோ இந்த மாதிரி எந்த ஆலையும் இவங்க வந்து நிறுவலை. இதை தான் நம்ம மாற்றணும், ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். சுகாதாரமான வாழ்க்கையை நம்ம மக்களுக்கு தரணும்னு நினைக்கிறோம். 500, 1000, 2000, 3000 கொடுப்பாங்க, ஆனால் நம்ம மருத்துவமனைக்கே பல லட்சம் செலவு பண்ணுவோம். காரணம் இந்த மாதிரி சுகாதாரம் இல்லாத ஒரு கிராமத்தை இவங்க வச்சிருக்கிறது தான். இதை மாற்றுவோம். நோய் இல்லாத சமூகத்தை படைக்க உங்கள் வாக்குகளை விவசாய சின்னத்தில் செலுத்துங்கள். நாளைய தலைமுறையை வாழ வைக்கும். எத்தனை ரூபா காட்டுங்க, எடுத்துடலாம். கையில வச்சு எனக்கு வேறு வேலை, ஏன்னா எனக்கு வேறு வேலை இல்லைங்கடா. அவங்க ஃபோட்டோ எடுக்க தான் நடந்தாங்கள சாயி ஏக்கத்தோட எங்க மக்கள் இல்லை, எனக்கு வேறு வேலை இல்லையான்ற பைத்தியம் நினைப்பாங்க. இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுதான்